to Venumadhu's Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்டான ஒரு மட்டன் கிரேவி பார்க்கலாம். வேற லெவல் டேஸ்டா இருக்கும் உண்மையில. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து என்ன சொல்றது, தேங்காய் ஊற்றி இல்லைன்னா வந்து நார்மலாக கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நம்ம ஏதாவது கிரேவி பண்ணுவோம். பட் இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, வாட் எவர் யூ வாண்ட், ஸோ எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ மட்டனு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சீரகம் இதெல்லாம் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கராஹி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அது ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த மட்டன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையானது இதுதான். ஸோ 1/2 கிலோ மட்டன், கொஞ்சம் ஸ்லைசர் ஆனியன், கொஞ்சம் ஸ்லைசர் டொமேட்டோ அண்ட் கொஞ்சம் ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி ஜூலியன் கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸாக அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் க்ரீன் சில்லி, அப்புறம் வந்து இந்த பொருட்கள், அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வந்து நார்மலாக தேவைப்படுறது தான் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹியர் வி கோ. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகமும் சோம்பும் மிளகு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா கொரியாண்டர் சீட்ஸ் வந்து 2 டீஸ்பூன் எடுக்கணும். அதுதான் அந்த அளவு. ஸோ இப்போ வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது கரிஞ்சிராம நல்லா வந்து வறுத்துக்கலாம். இதுதான் வந்து கராஹி மசாலா. ஸோ இதுதான் ரொம்ப ஆரோமேட்டிக் அண்ட் அட் த சேம் டைம் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணாதான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் ஒரு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் ஒரு 2 மினிட்ஸு. மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா நீங்கள் ஸ்லோவாக சிம்மில் கூட வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லோவாக வந்து சிம்மில் வச்சு வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்தாச்சு, நம்ம பவுடர் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து ஆற வச்சுட்டேன். டடா, பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஆரோமேட்டிக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட ஊற்றிருக்கேன். ஸோ ஆனியன் சேர்த்துடலாம், ஸ்லைஸ்டாக கட் பண்ணியிருக்கிறது. இது கொஞ்சம் பொன்னிற ஆகட்டும், அது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம மட்டன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் ஆகணும் நல்லா, சப்பாத்தி என்ற டொமேட்டோ. இப்போ இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கலாம். கர்ட் வந்து ரொம்ப அல்டிமேட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து மட்டன் வந்து வேகிற வரலையும் அப்படியே விட்டுருங்க. எண்ணெய்லாம் வந்து செப்பரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைப்போம்ல, அந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஜிஞ்சரை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டைலில் வந்து செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல க்ரீன் சில்லி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட்
பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். செம்ம ஆரோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் திருப்பி குக் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து பக்கா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக. ஸோ இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி பாமில் ரப் பண்ணது சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி வந்து இந்த மாதிரி எப்பவுமே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஆரோமேட்டிக்காக இருக்கும். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக மட்டன் லவர்ஸ் இருந்தாங்கன்னா யாராவது கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அப்பத்துலேருந்து இது ஃபேவரட் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் டிஷ்ஷு. ஸோ இப்போ வந்து இது 1 மினிட் எக்ஸாக்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஃபைனாக சாப் பண்ணியிருக்க கொத்தமல்லி சேர்த்துடலாம். நான் வந்து கொத்தமல்லி எப்போவுமே நிறைய வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டப்படுவேன். இல்லாத நேரத்தில் விட்டுருங்க, இருந்ததுன்னா மட்டும் கண்டிப்பாக நிறைய சேர்த்துப்பேன். ஏன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய சேர்க்கறதுக்கு இஷ்டப்படுவேன். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம கராஹி வாலி மட்டன் கிரேவி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். எப்போவுமே வந்து மட்டன் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு தெரியல, வேணும் மதர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.